பயிறு இழுத்து பிடிக்குது, காலையில இருந்து சாப்பிடல, கத்துறேன், லைக்க போட்டு போகிறேன் பண்றீங்க. டே மவனே, அங்க பாரு விதவிதமா ஸ்டைலா ஹேர் ஸ்டைல்லாம் நிறைய விட்டுருக்காங்க பாரு, எது வேணும் சூஸ் பண்ணு. இவனுக்கு ஆசீர்வாதம் ஒன்று தான் கேடு படா. நீங்க வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. பைக்கில் ஸ்டண்ட்டு காட்டுறதுக்குன்னே கோச்சிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க நான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களும் சேட்டை காட்டலாம். நீங்கள் நம்மளுன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் எவ்வளோ நல்லா சேட்டை காட்டுறாருன்னு. ஓகேப்பா, எல்லாம் முடிஞ்சுதா? எதுவும் இல்லை. சரி ஓகே, கடைசியாக ஒரு தடவை கேட்டுக்கிறேன், கல்யாணத்தில் யாருக்கா சம்மதம் இல்லைன்னா கை தூக்குங்க, இல்லைன்னா ஏதாவது பேசுங்க. ஆண்டவனால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணத்தில் யாருக்கும் விருப்பமில்லை எனில் உடனே தெரிவிக்கவும். ஆத்தி, பிஸ்கெட் பாக்கெட்டை தொட்டவனுக்கே இந்த அடினா நான் பிரித்து 2-3 பாக்கெட்டை உள்ளே இறக்கிருக்கேனே. ஐயோ ஐயோ. சூப்பர், எல்லாரும் கரெக்டாக டான்ஸ் ஆட்டிங்க. சரி வாங்க, வீடியோ எப்படி வந்துருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் சரி. டே கருப்பு சட்டை, என்னடா பண்ற? நோ, காலைக்கு இது நவுத்திராதனானோ, பார்த்துட்டானா என் சோலி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீ தம்பியை பார்க்கவே முடியாது, பார்த்துக்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. சரி கையை நீட்டுறானே, அரிசிக்கு இது கையில் வச்சிருக்கானோ அப்படின்னு பார்த்தா வெறும் கையவா நீட்டுற? சரி நான் ஒரு கிஃப்ட் தரேன், வாங்கிக்கோ. சரி எதோ சொல்றீங்க, நம்ம 3 பேரும் பார்ட்னரா இருப்போம். ஏய் அட்டிங் அட்டிங், எங்க நழுவுற? ஒழுங்கா கையை விடா. நோ, சிப்ஸை நீ தர கூட வேணாம், மேல தூக்கி போடு. தரையில படுறதுக்குள்ள எல்லாத்தையும் வாயில முழுங்கிடுறேன். திருட வந்தவன் இந்த ரூம்குள்ள இருக்கானாங்க. போலீஸும் எவ்வளோ ட்ரை பண்றாங்களாம், வெளியவே வரமாட்டேங்கிறானா. ஆனா இப்ப எப்படி பறவை மாதிரி பறந்து வருவான் பாருங்க. எங்க நீ பாட்டுக்கு போற? ரோட்டெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணுண்டா. இரு நான் வரேன், வா போலாம். டயலாக் என்ன மாசா இருக்குது சாமி. அப்படியே மாசா ஒரு நடந்து வானா, சிங்க மாதிரி வானா. நெருப்ப கூட தொல்லாண்டா, கருப்பத்தோட கூட. உயர கொடுத்து பாலை பிடிக்கிறதுக்காக உன் பாலையே தியாகம் பண்ண பாரு. இந்த மேட்சோட ஆட்ட நாயகன் நீதான் தலைவா. ஆனா நீயே பாருண்ணா, பாலும் அவன் வண்டையும் ஒரே மாதிரியா இருக்குண்ணா. தெரியாம ஏதோ நடந்து போச்சு, விட்டுருண்ணா. தூண்டில புழு போட்டா புழு மாதிரி தான்டா மீன் வரும். யானை சாணி அளவுக்கு இப்போ ஒரு தூண்டில போட்டு திமிங்கலத்தையா பிடிக்கிறான் பாரு. அடிங்க எங்க கை. ஆஹா டே நவர்றா முதல்ல நீ. ஏங்க எல்லாமே பிசினஸ் ஓகே, சரிதான் விடுங்க. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய லோட இந்த லாரியில ஏத்துனா ஏதாவது ஆயிடாது? டேய் எவ்வளோ நேரம் தான் அந்த புள்ள மேலேயே கையை வைப்ப? வண்டியில கையை விடா. ஒரு நிமிஷம் இரு. ஆடா பாவி டேய். கார் ஓட்ட தெரிஞ்சா ஓட்டணும். பாவம் இந்த ரூம்குள்ள காரை விட்டானுங்க. நல்ல வேலை யாருக்கும் எதுவுமே ஆகல. டேய் நீ பால் பொறுக்கி போடுறவன் தானே, உனக்கு என்னடா இங்க வேலை? தக்காளி, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, உன்னை போடுறேன்டா இன்னைக்கு.
என்னங்க பண்ணுறது, வயசாகி போச்சு, கையில் பசையும் வரல, எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால தாங்க ஸ்கேட் போர்டில் போயிட்டுருக்கிறேன். সবাই মনে করে ஐயோ அம்மா வாய். இதுவும் ஸ்டெப்பு தான்டா. இந்த மாதிரி இன்னும் பல வித்தையை நான் உள்ளே வச்சிருக்கிறேன். கலாய்க்க கூடாது. கை தட்டுங்கோ. என்னை பிடிச்சா இப்போ தப்பிக்க முடியாதா? நான் தவக்கலை, தாவி தாவி போவேன். இப்போ எப்படி போகிறேன் பாரு. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன், எப்போ பாரு வந்து என் வீட்டுக்கிட்டே ஸ்கூட்டி நிறுத்துறாளுங்க. கேள்வியிலே நான் கொஞ்சம் ரவுடி கேள்விடி, பார்த்து இருந்துக்கோங்க. ஆண்டி வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். ஐயோ சாரி ஆண்டி. आंटी नमस्ते। தம்பி, நான் தாண்டா அண்ணன். சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டேன். என் முத ஜாடம் அப்படியே இருக்குதாடா. வாடா வந்து கார்ல ஏறுறா. என்ன தல, நைட்டு செம்ம தூக்கம் போல. குட் மார்னிங். நான் வானா, நீயாவது என்ன ஏதுன்னு கேளுண்ணா. என் வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு என்னையா விட மாட்டேங்கிறானா, குளிருதுண்ணா. தம்பி எங்க போறீங்க? ஆக்சுவலா இது ஒரு காம்படிஷன். எங்களுக்கு கை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஐஃபோன் கிஃப்டா தருவோம். இந்தா வீட்டுக்கு போய் திறந்து பாரு.